Taste the Daily. கடலூர் அருகே 9,000 முந்திரி மரங்களை அழித்த விடியாத அரசை கண்டித்து அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் விவசாய சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மலையடிக்குப்பம், வெள்ளைக்காரை, கொடுக்கம்பாளையம் கிராமங்களில் முந்திரி விவசாயம் செய்யும் விவசாயிகள் தங்கள் வீடு, நிலத்திற்கு பட்டா வழங்க கோரியும், தொழிற்சாலை அமைப்பதற்காக அழிக்கப்பட்ட முந்திரி மரங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க கோரியும் ஓராண்டாக போராடி வருகின்றனர். மேலும் காத்திருப்பு போராட்டமும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆவேச ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பயிர்களை சேதப்படுத்திய தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை கோரி சார் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. முடுக்கலான் குளத்தில் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அந்த நிலம் தங்களுக்கு சொந்தம் என கூறி தனியார் நிறுவனம் JCB கொண்டு அளித்ததாக சாடிய விவசாயிகள் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மேலும் சேதப்படுத்திய பயிர்களுக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் வழங்கவும் வலியுறுத்தி சார் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தமிழகம் முழுவதும் மது ஒழிப்பு போராட்டம் நடத்தப்போவதாக 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை செயல் சங்கம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இச்சங்கத்தின் மாநில தலைவர் நடராஜன், படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என ஸ்டாலின் அரசு பொய்யாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய நிலையில் தங்கள் சமுதாயம் சார்பில் தமிழகம் முழுவதும் மது ஒழிப்பு போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மதுவால் எல்லா இளைஞர்களும் பாதிக்கப்படுகின்றனர். நிறைய தாய்மார்கள், எங்களுடைய இனத்திலே நிறைய தாய்மார்கள் விதவையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மதுவால் இளைஞர்கள் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தமிழக முதல்வர் வீட்டிலே பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர்கள் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கடை ஒன்று திறந்து வைத்திருந்தால் சிறு குழந்தை கூட அதை கேட்டு அடம்பிடிக்கும். பெரிய பிள்ளைகள் கூட அவர்களாக வாங்கி குடிக்கக்கூடிய வாய்ப்பு. கடை திறந்திருந்தால் தானே குடிப்பார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது. மேலூர் ஆடுகள் விற்பனை வார சந்தைக்கு சரக்கு வாகனங்களில் ஆடுகளை ஏற்றிக்கொண்டு 5,000க்கும் மேற்பட்டோர் வந்தனர். இதில் 10 முதல் 12 கிலோ எடை கொண்ட செம்மறி ஆடுகள் 8,000 முதல் 10,000 ரூபாய்க்கும், வெள்ளாடுகள் 9,000 முதல் 12,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கால்வாய் மற்றும் சாலை வசதி செய்து தர வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுத்தெருவில் NRGS திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் பக்க கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் திடீரென அதனை திமுக ஒப்பந்ததாரர் நிறுத்தியதால் ராட்டினமங்கலம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை DSP போராட்டம் நடத்துவோர் மீது வழக்கு பதிவு செய்வோம் என மிரட்டல் விடுத்தது அங்கிருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குளிக்கிற தண்ணி, காவா தண்ணிலாம் அப்படியே தேங்குதுண்ணா. குழந்தைக்கு வந்து அடிக்கடிக்கோ அதே மாதிரி எல்லாருக்குமே சண்டை வருது. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர். தண்ணி வந்து மழை பெஞ்சிச்சுன்னா முட்டிக்கால் தண்ணி வரைக்கால வருது. குழந்தைங்களும் வெளியே விட முடியல. பாம்பு வருது, தேள் வருது, எல்லாமே வருது. குழந்தைங்கள வச்சுன்னு நாங்களால இது பண்ண முடியல. காவா வந்து பாதி போட்டுக்கிறாங்க, பாதி போடலை. கோவையில் தரமற்ற முறையில் நடைபெற்று முடிந்த பாதாள சாக்கடை பணிகளால் நாள்தோறும் விபத்துக்கள் தொடர்கதையாகி வருகிறது. சேரன் மாநகர் செல்லும் விலாங்குறிச்சி சாலையில் பாதாள சாக்கடை திட்டப்பணிக்கு அமைக்கப்பட்ட குழியில் தரமற்ற முறையில் மூடி இருந்ததால் அந்த வழியாக சென்ற கார் குழிக்குள் விழுந்து சிக்கியதில் முன்பக்க சக்கரம் சேதமானது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கொள்ளை அடிப்பதிலேயே ஆர்வம் காட்டுவதால் அடிப்படை பணிகள் அத்தனையும் தரமற்று உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொங்கல் தொகுப்பில் மண்பாண்டங்களான பானைகள், அடுப்பு, சட்டி ஆகியவற்றையும் சேர்த்து வழங்கி தங்கள் பாரம்பரிய தொழிலை பாதுகாத்திட விடியாத அரசை மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருவள்ளூர் நகர் பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேல் நல்லாத்தூர் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பானை, அடுப்பு தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்நிலையில் விடியாத அரசு பொங்கலுக்கு வழங்கும் தொகுப்பில் மண்பானையும் சேர்த்து வழங்கவும், தங்களுக்கு அரசு சார்பில் சட்டி பானை செய்ய இயந்திரம் வழங்கவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். ரேஷன் கடையில இருந்து பொங்கல் பரிசு தராங்க.
அந்த பொங்கல் பரிசு தர கூட இந்தமாரி சின்ன பானைகளையும் கொடுத்தாங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, மண்பானை செய்கிறவங்கள தொழிலாளர் சங்கமும் வந்து முன்னேற்றம் அடையும். அதோட வாழ்வாதார மக்கள் வந்து முன்னேற்றம் அடைவாங்க. ஒரு சின்ன அடிப்படையிலேருந்து தொடங்கினா கூட அவங்களுக்கு நல்ல முக்கியத்துவமாக இருக்கும். சேலம் மாவட்டம் மேட்டூரில் விடியாத நீர்வளத்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டூர் அணையில் 5 மற்றும் 16 கண் மதகுகளை பராமரிக்க விடியாத அரசு நீர்வளத்துறை ஒப்பந்தம் மேற்கொண்டது. அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றதாகவும் தகுதியற்ற ஒப்பந்ததாரர் மூலம் தரமற்ற பணிகள் மேற்கொள்வதாக கூறி மேட்டூர் அணை பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் கூட்டமைப்பு சார்பாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அடையாள கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அணைக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு விடியாத அரசே காரணம் என கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது. இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாம அதில் பல்வேறு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக யாருமே உள்ளே போய் ஆய்வு பண்ண முடியறதில்ல. எப்பவுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கிற ஒரு மதகுகளை கருதப்படுது. இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த மதகுகளுடைய எடைங்கிறது 8.5 டன்னுக்கு மேலே இருக்கணும். 8.25 டன் எடையும் கிட்டத்தட்ட 2 டன் ரோலர் கேஜும் அதில் இருக்கணும். அப்படி இருக்கின்ற நிலையில் இவங்க வெறும் 6 டன் அளவுக்கு தான் அந்த செட்டரை இருக்கிறதா தகவல் வருது. அதிக பாரமேற்ற வற்புறுத்தும் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தில் இயங்கும் லாரிகளின் உரிமையாளர்கள் மனு அளித்தனர். 6 சக்கரங்கள் கொண்ட லாரிகளில் 12 டன் கரும்பை மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகங்கள் 20 டன் கரும்பை ஏற்ற சொல்லி நிர்பந்திப்பதாகவும் இதனால் வாகன பழுது, விபத்து, போக்குவரத்து நெரிசல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிக லோடு ஏற்றும் போது கழனியில் இப்போ வண்டி கவருது. அப்புறம் ஈபியில் ஒயர் ரொம்ப தாழ்வான பகுதியில் ஈபி ஃபயர் ஆகிடுது. நிறைய விபத்து. இன்றைக்கி தமிழகம் தான் தொடர்ந்து விபத்தில் நம்பர் 1 இருக்குது. விபத்து, அதிக விபத்து. இது தடுக்க எந்த முயற்சி இருக்குது? இது மாதிரி அரசு நிறுவனங்களே, அரசு சார்ந்த கோஆப்ரேட்டிவ் சொல்கிற இதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கார், இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், விவசாய சுகர்கேன் அமைச்சரே இருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி இந்த இடத்துல ஃபுட் செல்லு, மெட்ரோ வாட்டரில், ஹார்பரில் அரசு நிறுவனங்களே அதிக பாரம் ஏற்றினா அப்போ எப்படி நாங்கள் பண்ண? நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வன உரிமை அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து தமிழ்நாடு பழங்குடியினர் மக்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொல்லிமலை மலைவாழ் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் 2006 வன உரிமை சட்டத்தின்படி வன அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு தங்களின் கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரித்தனர். வன உரிமை சட்டம் 2006 படி கொல்லிமலையில் இருக்கும் அனைத்து பழங்குடிகளுக்கும் அந்த வனத்தை சார்ந்து, வனநிலத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு நாங்கள் வன உரிமை சட்டத்தின்படி முறையான கிராம சபை தீர்மானத்தோடு நாங்கள் மனு செய்து 2 ஆண்டுகள் ஆகியும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதுவரை அந்த பழங்குடி மக்களுக்கு பட்டா வழங்க மறுக்கிறது. பழங்குடி மக்கள் மீது இவர்கள் மறுக்கும் காரணத்தை பார்த்தால் எங்கள் மேல ஒரு அக்கறை இல்லாதது போல எங்களுக்கு தோணுகிறது. திருப்பூரில் தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபடும் கேபிள் டிவி மாவட்ட மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு கேபிள் ஆபரேட்டர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் கேபிள் டிவி மாவட்ட மேலாளர் கௌதம் தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர்களிடம் கையூட்டு பெற்று அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு இடையூறாக ஆங்காங்கே கேபிள்களை துண்டிப்பதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் எச்சரித்தனர். கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அதிகாரி மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு கௌதம் தான் முழுக்க காரணமா இருக்கிறாரு. அவர் டிஎம்மா இருக்கிறாரு. நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டத்துக்கு அவர் இருக்கிறாருங்க. அவர் எல்லாமே பிரைவேட்டு கிட்ட காசு வாங்கிட்டு எங்களுக்கு துரோகம் பண்றாரு. அரசு கேபிள் ஓடுமான்றதே தெளிவா தெரியல. அவர் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க கண்டிப்பா தர்ணா போராட்டம் பண்ணுவோம். என்னுடைய கஸ்டமர் 700 பேரை கூட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க தர்ணா பண்ணுவோம். அரசு கேபிள் முழுசா ஓடணும், எல்லாருக்கும் நல்ல சேவை கிடைக்கணும். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் உள்ள பஞ்சநதீஸ்வரர் சிவன் கோயில் நிலங்களை மீட்டுத்தர வலியுறுத்தி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். மிகவும் பழமையான பஞ்சநதீஸ்வரர் சிவன் கோயிலுக்கான நிலம் ஆதி திராவிடர் நலத்துறை வசம் இருப்பது அறிந்து அதனை மீண்டும் கோயில் வசம் ஒப்படைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
மேலும் கோயிலில் குடமுழக்கு செய்யுமாறு வலியுறுத்திய குரும்பலூர் கிராம மக்கள் விடியாத ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். முருகால பூஜை நடத்துறதுக்கு கூட போதுமான வருமானங்கள் இல்லாதனால இந்த மாதிரி அரசாங்க திட்டங்கள் இது மாதிரி வந்து கையாடலின் பேரில் வந்து நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டதுனால போதிய வருமானம் இன்றி முருகால பூஜை கூட நடத்த வழி இல்லைங்க. இப்போ வந்து அதோட இப்போ வந்து கோயில் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகி வந்து மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மழைநீர் வந்து மூலவர் இருக்க சன்னதியில் வந்து தண்ணீர் உள்ளே இறங்குற சூழல் இருக்குங்க. கோவை சூலூர் அருகே டாஸ்மாக் பாரில் ஒருவர் அத்துமீறி நுழைந்து மது அருந்தி சட்டவிரோத மது விற்பனையை அம்பலப்படுத்தியுள்ளார். கருமத்தம்பட்டியில் உள்ள டாஸ்மாக் பாரில் ஒருவர் அத்துமீறி 4 குவார்ட்டர் மது பாட்டில்களை வாங்கி கொடுத்ததை பார் ஊழியர்கள் தட்டி கேட்டபோது அந்த நபர், நீங்கள் சட்டவிரோதமாக மது விற்பதால் நான் அப்படித்தான் செய்வேன் என கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ பரவி தமிழக டாஸ்மாக் பார்களின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியுள்ளது. சாராய கடையில் வந்து சரக்கு ஓட்டும் போது இங்கே வந்து இவ்வளவு எடுத்தம் பண்ணி நீ எடுக்கிறதுக்கு நீ யாரு? ஒரு நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம். ஓயாமல் உனக்கு 4 ஓட்டு கொடுத்தாங்க, நான் 4 ஓட்டு ஒரு நாள் 800 ரூபா எப்படி பழத்தம் பண்ணுறது? நீ 100க்கு ஃபோன் பண்ணு, 100க்கு ஃபோன் பண்ணு, நீ 100க்கு ஃபோன் என்ன பண்ண போற? என்னடா பண்ண போற? இல்லடா நீ என்ன பண்ண போற சொல்லு. இல்லை கடைக்குள்ள வந்து நீ சரக்கு எடுக்கிற அளவுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? வாடா வா, கடைக்குள்ள வந்து உரிமை எடுக்கிற, அப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணுற, 100க்கு ஃபோன் பண்ண, 100க்கு ஃபோன் பண்ணு. டெய்லி 4 ஓட்டு ஏடா ஓசி பிடிச்சி விடுப்பாங்களா? நீ என்ன பெரிய கலை, நீ பெரிய கட்சினா உங்க கட்சி பெரியசா? மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாதாரண மழைக்கே சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சுமார் 2 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுடன் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் சம்பா அறுவடை பணிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். இளையரசனேந்தல் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவர் குடப்பாறையைச் சேர்ந்த கௌதம் என்பதும் இளையரசனேந்தல் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் பிடிபட்டதுடன் அவரிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.